புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. இது குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் ரஃபீக்கிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரஃபீக், என்னென்ன கூடுதல் முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை திங்கள் முதல் நாள் அவனியாபுரத்தில் துவங்க உள்ளது. இந்த போட்டி என்பது அவனியாபுரத்தில் முதல் நாள் துவங்கி இரண்டாவது நாள் பாலமேடு மற்றும் மூன்றாவது நாள் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில்தான் நாளை துவங்க உள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முன்னேற்பாடுகள் படு தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை முறையாக பின்பற்றி தமிழ்நாடு அரசு பல வருடங்களாக நடத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது பார்க்கக்கூடியது அவனியாபுரம் வாடிவாசல். இந்த வாடிவாசல் காலைகள் வரக்கூடிய பகுதியை மிக பாதுகாப்பாக தென்னை மரங்கள் அமைத்து வாடிவாசல் தற்போது செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் காளைகள் எந்தவித காயங்களும் ஏற்படாத வகையில் உள்ளுக்குள் கட்டுமானங்கள் என்பது நேர்த்தியாக வரக்கூடிய வகையில் இந்த வாடிவாசல்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாடிவாசல் மட்டுமல்லாமல் பார்வையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள், காளையின் உரிமையாளர்கள் அவர்களுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படாத வகையில் பல்வேறு முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் தற்போது செய்து வருகிறது. குறிப்பாக காளைகள் வரும்போது எந்தவித காயங்களும் ஏற்பட்டு விடாத வகையில் காளைகளை பாதுகாக்கும் வகையிலும் மாடுபிடி வீரர்களை பாதுகாக்கும் வகையில் தென்னை மர நாட்கள் கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் முழுவதும் அந்த மாடுபிடி வீரர்கள் காயம் ஏற்படாத வகையில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படாத வகையில் இந்த தென்னை நார்களை கொண்டு முழுமையாக பரப்பப்பட்டு நடவடிக்கையும் தற்போது செய்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்வையாளர்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்புகளை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகிறது. இதே போல பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த அவனியாபுரத்தை சுற்றியுள்ள இந்த 10 டாஸ்மாக் கடைகளுக்கும் தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோல இந்த பகுதிகளில் மின் இணைப்புகள் அதிகமாக உள்ளது. அந்த மின் இணைப்புகளில் எந்தவித உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மின்சார வாரியமும் அவனியாபுரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளில் மின் இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் முக்கியமாக இங்கு வரக்கூடிய ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுடைய உரிமையாளர்கள் காளைகளுக்கு பல்வேறு 10 கட்டுப்பாடுகளை காவல்துறை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் காளைகள், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் கிட்டத்தட்ட 12,000 காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோல இந்த களங்காணக்கூடிய வீரர்கள் என்பது 4,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாடுபிடி வீரர்களையும் காளைகளும் மருத்துவ பரிசோதனை மற்றும் பல்வேறு சான்றுகளை சரிபார்த்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலும் சுமார் 600 காளைகளில் இருந்து 1000 காளைகள் வரை களங்காண அனுமதிப்பார்கள். இது மட்டுமல்லாமல் மாடுபிடி வீரர்கள் சுமார் 300லிருந்து 500 மாடுபிடி வீரர்களும் அனுமதிக்கப்படுவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தற்போது செய்து கொண்டுள்ளது. இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில்தான் புதிதாக காவல்துறை தரப்பில் 10 முன் கட்டுப்பாடுகளையும் விதிக்கியுள்ளது. குறிப்பாக இன்று இரவு 12 மணிக்குள் அனைத்து காளைகளும் இந்த அவனியாபுரம் பின்புறம் இருக்கக்கூடிய வாடிவாசலுக்கு பின்புறம் காளைகளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வரக்கூடியவர்கள் காளையினுடைய உரிமையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் இருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அவ்வாறு அவர்கள் வருபடும் போது எந்தவித கூர்மையான ஆயுதங்களும் கொண்டு வரக்கூடாது, மது அறிந்திருக்கக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளனர். இதே போல மாடுபிடி வீரர்களும் மது அறிந்திருக்கக்கூடாது, மருத்துவ சான்றிதழ் புகைப்படத்துடன் கூடிய மாவட்ட நிர்வாகம் கொடுத்திருக்க மருத்துவ சான்றுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். இதுபோல வாடிவாசல் பகுதியில் சற்று முன்பால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுக்கூடாது என்பதற்காக இந்த வருடம் மோப்ப நாய் கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய முழுமையாக மோப்ப நாய் கொண்டு சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக அடிக்கடி மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் இந்த பகுதியினுடைய மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி ஆகியோர் தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணிப்பிலும் சிறப்பாக நடைபெறுவதற்கான முன் ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர்.
அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கள தகவல்களுக்கு நன்றி ரஃபீக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.